கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 21வது ஞாயிறான வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசகங்களை ஆய்வு செய்ய நாங்கள் ஒன்றாக இணைகின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளின் முதலாவது வாசகம் எசாயா இறைவாக்கினர் எழுதிய நூலில் இருந்து 22ஆம் அதிகாரம் 19 23 வரையான பகுதியில் இருந்து நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இந்த பகுதியை நாங்கள் அறிவதற்கு முன்னர் இந்த பகுதியின் வரலாற்று பின்னணி என்ன, இதற்கு முன் நடந்த நிகழ்வுகள், அதனுடைய விவிலிய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் இந்த வாசக பகுதியை எம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிகழ்வு கிறிஸ்துவுக்கு முன் 701ஆம் ஆண்டிலே யூதா நாடு என்று அழைக்கப்படுகின்ற தென் நாட்டின் அரசனாக இருந்த எசேக்கியா காலத்திலே இடம்பெறுகின்றது. அந்த வேளையிலே வல்லமை மிக அசீரிய பேரரசு ஜெருசலேமை முற்றுகையிட அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு தருணம். அந்த வேளையிலே ஷெப்னா என்பவர் எசேக்கியா அரசரினுடைய அரண்மனை மேற்பார்வையாளராக, ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால் பிரைம் மினிஸ்டர் என்று, ராயல் ஸ்டிவார்ட் என்று அழைக்கப்படுகின்ற அரண்மனை மேலாளராக இருக்கின்ற ஒரு உயர்ந்த பதவியை வகித்தவர். அரண்மனையினுடைய கருவூலம், அரசர் யாரை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதியை வழங்குவது மற்றும் அரச நிர்வாகம் அனைத்தும் இந்த அரண்மனை மேலாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது, அவருடைய அதிகாரத்தில் இருந்தது. ஆகவே இந்த நாடு பெரும் படையெடுப்பு அச்சுறுத்தலில் இருந்த பொழுது ஷெப்னா செய்த தவறுகள் இறைவனின் கோபத்தை தூண்டுகின்றன. அசீரியாவை எதிர்ப்பதற்காக இறைவனின் விருப்பத்திற்கு மாறாக எகிப்து நாட்டோடு அரசியல் கூட்டணி அமைக்குமாறு ஷெப்னா வழிவகுக்கின்றான். அது மட்டுமல்ல, அவனுடைய சுயநலமும் அகந்தையும் அதிகரித்து ஜெருசலேம் மக்கள் போரின் அச்சத்திலே இருந்த அந்த தருணத்திலே ஷெப்னா தனது பதவியையும் தன்னிடம் இருந்த அரசின் பணத்தையும் பயன்படுத்தி உயர்ந்த ஒரு மலையை குடைந்து தனக்கென பிரமாண்டமான கல்லறையையும் தனக்கு வேண்டிய ரதங்களையும் அமைத்துக் கொண்டிருந்தான். எசாயா 22:16 இதை நாங்கள் காண்கிறோம். அது மட்டுமல்ல, நாடு அழியும் நிலையில் இருந்த பொழுதிலும் மக்கள் இறைவனிடம் ஜெபிப்பதற்கு பதிலாக இன்று உண்போம் குடிப்போம் நாளை மடிவோம் என சிற்றின்பங்களில் மூழ்கி இருக்கின்ற ஒரு தருணம், அதற்கு ஷெப்னாவும் உடந்தையாக இருந்தான். ஆகவே எசாயா இறைவாக்கின் வழியாக கடவுள் ஷெப்னாவை எச்சரித்து, உன்னை ஒரு பந்தை போல் அந்நிய நாட்டிற்கு தூக்கி எறிவேன், உன் பதவியை பிடுங்கி எடுத்து உனக்கு கீழ் இருக்கும் எலியாக்கியிடம் கொடுப்பேன் என்று அவர் தீர்ப்பு கூறுகின்றார். என்பவர்களே, 2 அரசர்கள் 18:18 ஷெப்னா பதவி இறக்கப்பட்டு எலியாக்கிம் அந்த உயர் பதவியை பெறுவதை நாங்கள் தொடர்ந்து காணுகின்றோம். இந்த குறுகிய வரலாற்று நிகழ்வு விவிலிய இறையியலிலே முக்கியமான உண்மைகளை எமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே தாவீதின் அரசருக்கு அடுத்தபடியாக ஒரு மேலாளர் ஸ்டிவார்ட் என்று சொல்லப்படுபவர் இருந்தார். அரச பிரதிநிதியாக அரசரின் முழு அதிகாரத்தையும் குறிக்கின்ற திறவுகோல் இவரது தோளிலே வைக்கப்பட்டிருந்தது. இவர் அரசரின் பெயரால் எதை திறக்கின்றாரோ அது திறக்கப்படும், எதை பூட்டுகின்றாரோ அது பூட்டப்படும் என்பது பழைய ஏற்பாட்டிலே தாவீதின் காலத்திலிருந்து அரண்மனையினுடைய விளக்கமாக இருந்தது. அவைதான் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மத்தேயு 16:18 வரிகளிலே பேதுருவிடம் ஆண்டவர் இயேசு விண்ணரசின் திறவுகோல்களை உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ கட்டும் எதுவும் விண்ணுலகில் கட்டப்பட்டிருக்கும் என்ற அந்த வரிகளை கூறும் பொழுது அவர் எசாயா 22ஆம் அதிகாரத்தை அப்படியே மேற்கோள் காட்டுகின்றார். இன்னும் சற்று ஆழமாக சென்று அன்பார்ந்தவர்களே, இந்த அரண்மனை விவகாரத்தை பற்றி, இந்த அரசரை பற்றி, அரசருடைய மேலாளராக பணியாற்றுகின்ற இவர்களை பற்றி ஒரு சில விவரங்களை தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, இந்த எசேக்கியா அரசர் என்பவர் கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே, சுமார் கிறிஸ்துவுக்கு முன் 715 686 வரை தென்னாடான யூதா நாட்டை ஆண்ட, ஒரு வகையிலே சொல்வதென்று சொன்னால் மிகச்சிறந்த ஒரு நீதிமானான அரசர்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக சீர்திருத்தவாதி என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள். தனது தந்தை ஆகாஸ் வழிபாட்டில் செய்த தவறுகளை மாற்றி யூதாவிலே இருந்த எல்லா விதமான விக்கிரக வழிபாட்டு தலங்களை அவர் அழித்தொழித்து ஜெருசலேம் ஆலய வழிபாட்டை மீண்டும் தூய்மைப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, அசீரியாவின் பெரும் அச்சுறுத்தலும் அந்த நாட்டினுடைய படை எடுப்பும் உலகையே அச்சுறுத்தி இருந்த தருணத்திலே அசீரிய பேரரசரான சனகரி ஜெருசலேம் முற்றுகை இட்ட பொழுது எசேக்கியா அரசரும் இறைவாக்கினர் எசாயாவும் இணைந்து இறைவனை வேண்டி மன்றாடுகின்றார்கள். ஒரே இரவில் இறைவன் தன் தூதர் வழியாக அசீரிய படைகளை அழித்து ஜெருசலேமை காப்பாற்றுகின்றார். 2 அரசர்கள் 19ஆம்
அதிகாரத்திலே நாங்கள் இதை காண்கின்றோம். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, எசேக்கியாவின் சுரங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பை எசேக்கியா அரசன் போர்க்காலத்திலே ஜெருசலேம் நகருக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வராமல் இருக்க பாறையை குடைந்து அவர் அமைத்த சுரங்க பாதை இன்று மட்டும் தொல்பொருள் சான்றாக உள்ளது என்றால் எசேக்கியா அரசன் எவ்வளவு நல்ல ஒரு அரசனாக இருந்தான் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே அரசரை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு அரசருடைய அரண்மனை மேலாளராக இருக்கின்ற இந்த பிரதமரை பற்றி பேசுவது சில வேளைகளே எங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம். அது ஏன் என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு முடியாட்சி நாட்டிலே அரசரை பற்றி பேசாமல் அவரது அதிகாரியை பற்றி பேசுவது நிச்சயமாக விசித்திரமான ஒரு விடை. ஆனால் அதற்கு ஒரு பின்னணி உண்டு. எசேக்கியா அரசர் கடவுளுக்கு உண்மை உள்ளவராக இருந்த பொழுதிலும் அவருக்கு கீழ் முதன்மை அதிகாரியாக இருந்த ஷெப்னா ஒரு ஊழல் மிகுந்தவனாகவும் சுயநலம் கொண்டவனாகவும் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுபவனாகவும் அவன் இருந்தார். அரசனுடைய கவனக்குறைவும் அல்லது அதிகார துஷ்பிரயோகமும் இதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்று சொன்னால் அது தவறில்லை. அரசர் அனைத்து நிர்வாகத்தையும் இந்த அதிகாரியிடமே நம்பி ஒப்படைத்திருந்தார். ஆனால் ஷெப்னா அதை தன் சொந்த புகழுக்காகவும் அது மட்டுமல்ல எகிப்தோடு ஒரு ரகசிய விதமான அரசியல் கூட்டணியை அமைக்கவும் அவன் பயன்படுத்தி கொண்டிருந்தார். இறைவனுடைய நேரடி தலையீடு இங்கே இடம்பெறுகின்றது. நாடு ஆபத்தில் இருக்கும் பொழுது அதிகாரத்தில் இருப்பவன் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் கடவுளையே இசாயா இறைவாக்கினர் மூலம் தலையிட்டு அந்த அதிகாரியை பதவியில் இருந்து நீக்குவதாக அவர் அறிவிக்கின்றார். என்பவர்களே, இந்த பிரதமரனுடைய இந்த ராயல் ஸ்டிவோர்ட்டினுடைய பங்கு என்ன? எபிரிய மொழியிலே இந்த பதவிக்கு அஷேர் அல் ஹபாயித், அதாவது அரண்மனை பொறுப்பானவர் என்று அர்த்தம் வழங்குகின்ற ஒரு மிக பொறுப்பான ஒரு பதவி. இவர் தான் அரச கருவூலத்தின் அதிகாரி என்று கொள்ளப்பட்டார். நாட்டின் வரிப்பணம், தங்கம், அரச சொத்துக்கள் அனைத்தும் இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அது மட்டுமல்ல, அரசரின் பிரதிநிதியாக இவர் கருதப்பட்டார். அரசரை காண விரும்பும் வெளிநாட்டு தூதர்களோ அல்லது நாட்டு மகளோ முதலில் இந்த அஷேர் அல் ஹபாயித்தை, இந்த பிரதமரை, அரண்மனை பொறுப்பானவரை அவர் சந்திக்க வேண்டும், அவருடைய அனுமதியை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, திறவுகோலின் அதிகாரியாக அரண்மனையின் கருவூலத்தின் கதவுகளை திறக்கின்ற திறவுகோல் இவருடைய தோளிலே எப்பொழுதும் இருக்கும். இவர் ஆம் என்றால் மட்டும்தான் எதுவும் நடக்கும். இவர் இல்லை என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அரசருக்கு அடுத்தபடியாக நாட்டிலே இரண்டாவது மிக உயரிய அதிகாரம் கொண்டவர் இவர் தான். இவர் அரசருக்கு மட்டுமே பதில் கூற கடமைப்பட்டவராக இருந்தார். இஸ்ரவேலிலே இந்த பதவி எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்றால், இஸ்ரவேல் மற்றும் யூதா அரசுகளிலே மிகவும் வழக்கமான சட்டபூர்வமான ஒரு அமைப்பு முறையாக இது வழங்கி வந்தது. எகிப்திய மரபின்படி பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் நினைத்து பார்க்கலாம், யோசேப்பு எகிப்தின் பார்வோனுக்கு அடுத்தபடியாக செயல்பட்டதை போல இஸ்ரவேலிலும் சாலமோன் அரசனின் காலத்தில் இருந்தே இந்த பதவி உருவாக்கப்பட்டிருந்தது. அரசனுடைய முழு பிரதிநிதியாக இவர் கருதப்பட்டார். என்பவர்களே, அந்த காலத்திலே அரசர்கள் பெரும்பாலும் போர்களிலோ அல்லது முக்கிய அரச முடிவுகளிலே மட்டுமே தான் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். அன்றாட நாட்டின் நிர்வாகம், நிதி மற்றும் நீதி வழங்கும் பொறுப்பு இந்த முதன்மை மேலாளரிடமே வழங்கப்பட்டிருந்தது. இந்த அரண்மனை மேலாளர் என்பவர், இந்த மரபு பின் நாட்களிலே அன்பார்ந்தவர்களே, இயேசு தன் திருச்சபையை நிறுவும் பொழுது பேதுருவை, தன்னுடைய முதன்மை சீடரான பேதுருவை முதன்மை மேலாளராக திருத்தந்தையாக நியமிப்பதற்கு பின்புலமாக இது அமைந்திருக்கின்றது. இயேசு ஆண்டவரை அரசராக விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஆள்பவராக அவர் விண்ணகத்திற்கு சென்றிருந்தாலும் அவருடைய பிரதிநிதியாக மண்ணுலகிலே திருச்சபையை வழி நடத்துகின்ற திறவுகோல் அதிகாரம் பேதுருவுக்கு வழங்கப்படுகின்றது. மத்தேயு நற்செய்தி 16:19 நாங்கள் காண்கிறோம். அந்த அதிகாரம், அந்த பொறுப்பின் அடையாளமாக அவரது அங்கியும் அவர் இடை கச்சையும் அந்த அதிகாரத்தை குறித்து நிற்கின்றது. அரச குடும்பத்தின் நிர்வாக உரிமை தாவீதின் குடும்பத்தாரின் திறவுகோல் இந்த அரச அதிகாரியினுடைய தோளிலே வைக்கப்பட்டிருந்தது. அரசரை காண்பதற்கும் அரச கருவூலத்தை திறப்புவதற்கான முழு அதிகாரமும் இந்த திறவுகோல் வைத்திருக்கின்ற அரண்மனை மேலாளருக்கு உரியது. அவன் திறப்பான், எவனும் பூட்டமாட்டான். நிலையான அசைக்க முடியாத ஆட்சியையும் அவரது குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்பார் என்பதையும் உறுதிப்படுத்துவது இந்த மேலாளருடைய முக்கியமான பணியாகவும் கருதப்பட்டது. என்பதற்களே இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்தோடு இந்த முதலாவது வாசகம் நேரடியாக தொடர்புடையது. மத்தேயு நற்செய்தி 16:13-20 வரையான பகுதிகளிலே இயேசு ஆண்டவர் விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன் என்று கூறி திருச்சபையின் தலைவராக பேதுருவை அவர் நியமிக்கின்றார். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான் என்கின்ற இன்றைய முதலாவது வாசகத்தின் நிறைவாக பேதுருவுக்கு இயேசு தருகின்ற மண்ணுலகில் நீ கட்டும் எதுவும் விண்ணுலகில் கட்டப்பட்டிருக்கும் என்கின்ற அந்த அதிகாரத்துக்கு முன்னோடியாக அமைகிறது. எசாயா இறைவாக்கினுடைய வாக்கின்படி ஷெப்னா
அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவருக்கு கீழே இருந்த எலியாக்கீம் என்பவர் ஷெப்னாவுடைய பதவிக்கு அமர்த்தப்படுகின்றார். பழைய மேலாளரான ஷெப்னாவுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், எசாயா இறைவாக்கினர் 22 அதிகாரம் 19 கூறப்பட்டுள்ளபடி இறைவாக்கினருடைய வாக்கின்படி ஷெப்னாவின் பெருமையும் அகந்தையும் வீழ்த்தப்படுகின்றன. அவன் தனது முதன்மை மேலாளர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகின்றான். ஆனால் அவன் முற்றிலுமாக அரண்மனையை விட்டு துரத்தப்படவில்லை. மாறாக எலியாக்கீமுக்கு கீழ் இயங்குகின்ற செயலாளராக பதவி இறக்கம் செய்யப்படுகின்றான் என்று சொல்லி 2 அரசர்கள் 18 நாங்கள் காண்கிறோம். அது மட்டுமல்ல, அசீரிய அரசனின் தூதனான ரப்சாக்கே ஜெருசலேமை அச்சுறுத்திய பொழுது அரசரின் பிரதிநிதியாக பேச்சுவார்த்தை நடத்த சென்றவர்களில் எலியாக்கீம் முதன்மை மேலாளராகவும் இப்பொழுது ஷெப்னா செயலாளராகவும் சென்றதை 2 அரசர்கள் 18 நாங்கள் காண்கிறோம். இசாயா 36:3 இதை நாங்கள் காண்கிறோம். ஷெப்னாவின் சந்ததியை பற்றி நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே ஷெப்னாவின் பின் வந்த சந்ததியரை பற்றிய புகழ்பெற்ற பதிவுகள் ஏதுமில்லை. அவனது குடும்பத்தாரும் அவன் அமைத்துக் கொண்ட பிரமாண்டமான கல்லறையையும் அவனது அகந்தையின் வீழ்ச்சிக்கு சான்றாகவே எஞ்சின. இப்பொழுது புதிய மேலாளரான புதிய பிரதமராக எலியாக்கீமுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால், எலியாக்கீம் உண்மையுள்ள ஊழியராக உயர்த்தப்பட்ட அந்த வேளையில் எலியாக்கீம் அரசரின் நம்பிக்கைக்குரிய உண்மையுள்ள மேலாளராக அவர் உயர்த்தப்படுகின்றார். அவர் அவ்விதமாக ஜெருசலேம் மக்களுக்கு ஒரு தந்தையை போல் நின்று வழிகாட்டுகின்றார். எசேக்கியா அரசரின் ஆட்சியிலே மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரியாக அவர் விளங்குகின்றார். ஆண்டவராகிய கடவுள் எலியாக்கியிடம் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான் என்று கொடுத்த வாக்குறுதி வெறுமனே எலியாக்கீம் என்கின்ற ஒரு மனிதனோடு முடிந்து விடவில்லை. அது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிய நித்திய வாக்குறுதி. மனித மேலாளர்கள் தற்காலிகமானவர்கள், பலவீனமானவர்கள். எனவே கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதியை நித்தியமாக நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை முழுமையான திறவுகோல் கொண்ட மெசியாவாக அனுப்பினார். இயேசு பேதுருவிடம் கொடுத்த விண்ணரசின் திறவுகோல் திருவெளிப்பாட்டு நூல் 3 அதிகாரம் 7 இயேசுவே தாங்கும் தாவீதின் திறவுகோல் என்றென்றும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். கடவுள் தாழ்த்தவும் உயர்த்தவும் வல்லவர். மனித பெருமை எவ்விதமாக ஷெப்னாவை வீழ்த்தியதோ அதே போல இறைவன் முன் தம்மை தாழ்த்துகின்றவர் எலியாக்கீம் போன்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். கடவுளுடைய வாக்கு மாறாதது. மனிதர்கள் எவ்வளவுதான் பலவீனப்பட்டிருந்தாலும் கடவுள் தன் திருச்சபைக்கும் தன் மகளுக்கும் கொடுத்த வாக்குறுதியை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. மனிதர்களை கடந்து தம் மீட்பு திட்டத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார் என்பவர்களே. ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இந்த மேலாளராக, அரண்மனை மேலாளராக இருந்தவருக்கு பல விதமான அதிகாரங்கள் இருந்ததால் அவர் சில வேளைகளில் அரசரை விட உயர்ந்தவரோ என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் அது எப்பொழுதும் அப்படி இல்லை. அவர் எப்பொழுதுமே அரசரை விட பெரியவராகவோ அல்லது அதிகாரம் கொண்டவராகவோ கருதப்பட மாட்டார். அவர் அரசருக்கு கட்டுப்பட்டவராக, என்னதான் முடிவை அரண்மனை மேலாளர் பிரதமர் எடுத்துக்கொண்டாலும் அவர் அரசருக்கு கீழ்ப்படிந்தவராக மட்டுமே இருந்தார். அரண்மனை மேலாளர் எடுத்துக்கொண்ட முடிவுகளை அரசரால் எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றலாம். எலியாக்கீம் பெற்றுக்கொண்ட அனைத்து அதிகாரங்களும் எசேக்கியா அரசரிடமிருந்தே வந்தது. எசேக்கியா அரசர் இல்லாமல் அவருக்கு தனியான சுய அதிகாரம் கிடையாது. அரசரின் முத்திரையையும் திறவுகோலையும் கையில் வைத்திருந்ததால் மட்டுமே அவரால் செயலாற்ற முடிந்தது. அரண்மனை நிர்வாகம், கருவூலம், உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் அரசரை சந்திக்க அனுமதிப்பது போன்றவை அரண்மனை மேலாளரான எலியாக்கீமின் கட்டுப்பாட்டில் இருந்தன. ஆனால் நாட்டின் முக்கிய கொள்கை முடிவுகள், போர் பிரகடனங்கள் மற்றும் சட்டங்கள் அனைத்தும் அரசரான எசேக்கியாவால் மட்டுமே எடுக்கப்பட்டன. என்பவர்களே, அன்றாட அரசியல் விவகாரங்களையும் வெளிநாட்டு தூதர்களுடனான பேச்சுவார்த்தைகளையும், உதாரணமாக அசீரிய தூதருடன் பேசிய விதமான நிகழ்வுகளால் எலியாக்கீமே பிரபலமடைந்தவராக காணப்பட்டாலும், மக்கள் மத்தியில் அதிகம் அறியப்பட்டவராக இருந்தாலும், இதனால் அவர் பெரிய அதிகாரியாக மட்டுமே தோன்றினார். ஆனால் அவர் அரசரின் பிரதிநிதியாக மட்டுமே செயல்பட்டார். எசாயா 22 அதிகாரம் என்பது எலியாக்கீம் பற்றி இவ்வளவு விரிவாக பேசுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் அரசரை விட பெரியவர் என்பதால் அல்ல, மாறாக அரண்மனை மேலாளர் என்ற பதவி என்பார்ந்தவர்களே. தொடர்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு திருச்சபையின் தலைவராக அவரே இருந்து இந்த உலகின் தலைவராக பேதுருவுக்கு அந்த திறப்புகளை வழங்கி, அவர் ஊடாக வருகின்ற அவருக்கு பின் வந்த திரு தந்தையர்களும் அவர் வழி வருகின்ற ஆயர்கள் அவர்களிடம் திறவுகோல் அதிகாரம் பெற்ற முதன்மை மேலாளர்களாக கருதப்படுகிறார்கள்.